ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வெயிலுக்கு இதமாக ஒரு மோர் போட்டு குடிக்கலாமா? இந்த மோர் பண்ணுறதுக்கு நேற்றே தயிர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பாலை காய்ச்சி அதில் உரமூர் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா கெட்டியாக தயிர் ரெடியாக இருந்திருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் ஒரு 3 கரண்டி அளவுக்கு தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அப்புறமா ஒரு குண்டாவில் நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுருந்தேன். அதில் நம்ம அரைச்ச அந்த மோரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஐஸ் வாட்டர் போட்டு குடிங்க. அதான் வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ ஹஸ்பண்ட்டை ஒரு குக்கர் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். இது 7 லிட்டர் நினைக்கிறேன். 7 லிட்டரோ 8 லிட்டரோ குக்கரு. ஆல்ரெடி ஒரு 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். ஒன்றை வச்சு சமாளிக்க முடியவில்லை. ஒரு இதில் சோறு வச்சுட்டு ஒரு இதில் இந்த பருப்பு இதுக வேக வைக்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இன்னொன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ புதுசு குக்கர் பார்த்தோன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். புதுசாக ஒரு பொருள்னாலே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அதனால் இனிப்போட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தேன். பச்சரிசி கொஞ்சம், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் காலையிலேயே கழுவி ஊற போட்டிருந்தேன். அதை வேக போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டு. அம்மா ஊருக்கு போயிருந்தபோது ஹஸ்பண்ட்டை ஒரு கிலோ பாதாமும் 1 கிலோ பேரிச்சம்பழமும் கொடுத்து விட்டுருந்தாங்க. இதுவுமே அப்பா கிட்டேருந்து வந்தது தான். குவைத்திலேருந்து இந்தியா இந்தியாவிலேருந்து புரூனைக்கு வந்திருக்கு. ஸோ இது குவைத் டேட்ஸு. ரொம்ப நல்ல பெரிய பழமாக சூப்பராக இருந்தது. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் பச்சை கற்பூரமும் அம்மா கொஞ்சம் கொடுத்து விட்ருந்தாங்க. பசங்களுக்கு சளி பிடிச்சா யூஸ் பண்ணிக்கன்னு அதில் கொஞ்சம் போட்டேன். பொங்கல் வேறு லெவலில் இருந்ததுங்க.